கரெக்டாக நிப்பாட்ட வழி கேட்டேன். அதான் கணவரை பிடிக்கல. 2 மணிக்கு ஓடி போய் அங்க பாக்கலாம். எல்லாம் தெரியும் அர்ஜுனா, எல்லாம் தெரியும். என்னடா என்ன நல்லவன். வெரி குட் வெரி குட். என்ன கேட்டா வடிவா அடிச்சு போடுங்க அந்த ஜூரிப்பில் கரெக்டா போடுங்க. நாளைக்கு ஹெல்த் மினிஸ்ட்ரியில இருந்து மினிஸ்டர் இருந்து எல்லாருமே வரையினாம். அப்ப உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் எழுதி கொடுங்க. அப்ப பயப்படாம பேர்களை போட்டு ஒவ்வொரு ஆளுக்கு 2000 கடிதம் கொடுக்க 2000 பேருக்கு பழி வாங்கலாம் தானே. அதனால எல்லாத்தையுமே வடிவா எழுதி கொடுங்க. சார் எல்லாருக்குமே கோடான கோடி நன்றி. நாளை கடிதம் பண்றதுதான் ஜோசியர். இப்ப அவர் இருக்கு இந்த வேலையாவது சந்தோஷம். உள்ள நல்லா நான் விதைச்சு விட்டதை வடி அறுவடை செய்யறாங்க. இதோட போயிருப்பேன். ஓகே தேங்க்யூ. அடுத்த இந்த ஹாஸ்பிட்டல் போறதுன்னு கேக்குறாங்க. கோவில் அடிக்க அங்க இருக்கோம் கோல் பண்றா நீ இங்க வராதுன்னு. இல்ல என்ன கடிதம் தெரியலையடா. கடிதம் தர விட்டு பாப்போம். அது வரைக்கும் சாப்பிட விடுங்களா போய். தேங்க்யூ. ஓகே நிரந்தரமாக பணியாற்ற நிலை என்ன மாதிரி என்ன சைமன் கொடுத்தாங்க. என்ன சொன்ன ஒருத்தன் சைமன்னா மேலாது எந்த அளவுக்கு கொடுத்துருந்தாங்க. முடிச்சு பார்ப்போம். நீங்க முதலாவது நீங்களா போயிருந்தீங்களா சந்தோஷமான விஷயம். இதுல நீங்க இப்படி பப்ளிக் முன்னாடி தான் போறீங்க. நான் நீங்க போய் யாரையும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். படிச்சிட்டீங்கன்னா படிச்சிட்டீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நான் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது எனக்கு அந்த அந்த கடிதம் நான் அங்க கடிதம் நான் கடிதம் தரல. ஒரிஜினல் கடிதம் இல்லை. இது வந்து போஸ்ட் பண்ணப்பட்ட டாக்குமெண்ட். யார் போஸ்ட் பண்ணுது?
இந்த டாக்குமெண்ட் ஒரிஜினல் புக் கூட அங்க இல்ல அதாவது சப்ஜெக்ட் லாக்ட சொல்லிக்க அப்படி கடிதம் அடிச்சது எனக்கு கூட தெரியாது அது ரெக்கார்டிங் இருக்கு whatever the letter submitted by the ministry is forged. So he told me. Put it in loudspeaker. Who is speaking? PD of him. I'll ask the permission from him. Okay. Ask Doctor Saman Hello. to talk. He want to talk with you. Yeah. Put it in the loudspeaker because people should. Put in the loudspeaker. Okay, and media also here. Okay. Hello sir, good morning. This is Dr. Arjuna Chavachari MS. Dr. Rajiv wanted to speak to you, sir. Wanted me to speak to you. Yes. I went to the ministry. Hello sir, I went to the ministry last week. And I asked for the letters that are been written to me. And there were no letters that was given to me. I spoke to Secretary sir, I spoke to DG sir, I spoke to Panapatia sir, and I asked for the letters. Okay, you come to my office, I can give you all letters. No, the thing is, if the ministry can't give you, I don't have to take it from you sir. There is nothing to do with us. So we have No, let the ministry to send the letters to me, that's all. Let the ministry to, because I went there to the ministry sir, I will give you a due respect, I went there and asked for the letters and they said there's no letters. I spoke to them for about 4 hours. don't try to waste our time. Yeah, that's good. That's fine sir, then you can do whatever you like. Thank you so much. Doctor, how are you? I have a small talk with Definitely, you. okay. අර හැමදාම සිංහල කතා කරලා මට හැමදාම කතා ඉතින් රීසන්ට් එන්න නීතියට அதனால எல்லோ பண்ண இல்லாடி அதை எழுதியேன்னு சொல்லி பிரச்சனை படுத்திட்டோம் பேர் அதெல்லாம் நான் அதை எழுதி போட்டு நான் பாட சொல்லிட்டேன் நடமாடுற உரிமை எனக்கு இருக்குது தானே இங்கே அதனால் நிறைய ஒருத்தரையும் நான் அடிச்சு பிராட்டி ஒன்றுமே செய்யலை அது மக்கள் மட்டும் செய்யக்கூடாது அது படிக்கலாம் நடக்கிற விஷயம் அப்படியே நடக்கணும் சாதாரண அது பிரச்சனை சரி நாளைக்கு மினிஸ்ட்ரியில் இருந்து மினிஸ்டர்லேருந்து எல்லாருமே வரையும் இப்போ நாளைக்கு பொதுமக்கள் போய் மீட் பண்ணுவேன் அப்படியான விஷயங்களை கலெக்ஷன் ஒரு மாற்றம் நடக்கும் அதுக்கு உத்தரவாதம் பெரிய இடத்துல அனுப்பிடுறேன் அதாவது இப்போ எனக்கு ரஜீவ் இங்கே இருந்து நடத்துறதோ இல்லை அப்படி மாணவங்க படுத்துறதோ அப்படி ஒரு இது இல்லை மினிஸ்ட்ரி யாரை ஓனே கரெக்டாக அந்த பாடத்தில் ரைட் என்னடா அப்போ சாச்சேரி இன்றைக்கு வந்து இந்திய நேற்றோட என்னுடைய லீவு முடியுது ஒரு கிழமை லீவு போட்டிருக்கேன் அது அதாவது திங்கக்கிழமை 8ஆம் தேதி நினைக்கிறேன்
8ஆம் தேதி வந்து மெடிக்கல் லீவும் மிச்சம் 3 நாள் வந்து லீவும் போட்டிருக்கேன். மிச்சம் 4 நாள் லீவு போட்டிருக்கேன். நான் சனியாரோட சேர்த்து இந்த லீவு சண்டையோட முடியுது. இன்றைக்கு வந்து அந்த லீவ் எழுத தானே வேணும். அந்த நேரம் புத்தகங்கள் ஒன்றும் இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை நான் போயிடலாம். இந்த லீவ் எழுதினான். மற்றது லெட்டர்ஸ் வந்திருந்தா சைன் பண்ணினான். நான் வந்து இப்போ டாக்டர் அஜீவை டிஸ்டர்ப் பண்ணியோ இல்லை இந்த ஹாஸ்பிட்டல் டிஸ்டர்ப் பண்ணியோ அடிச்சு விடச்சு அப்படி எல்லாமே எதிர்பார்த்து அப்படி அதுக்கு நான் வரையிலையே. அப்போ எனக்கு ஒரு ரைட்ஸ் ஒன்று இருக்குது தானே. நான் தான் இப்போ எம்எஸ். ஆனால் ரஜீவன் எனக்கு அந்த வேலையை செய்து தர மாட்டோம். சந்தோஷம் தான். வாயில் போய் வடிவை சாப்பிட்டு என்ன நடக்குன்னு பார்த்துங்க. வடிவாள மியூசிக் மின்வாடியிலேருந்து வடிவை பார்த்து கொண்டிருக்கிறேன். மற்றபடி அவரை டிஸ்டர்ப் பண்ணுறதோ பேஷண்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணுறதோ பேஷண்ட்ஸ் பார்க்குற டிஸ்டர்ப் பண்ணுறதோ ஒரு இதுவும் நான் வடிவாக கிளியராகவே சொல்லியிருக்கிறேன். நான் என்ன வரையலான்னு சொல்ல ஒருத்தருக்கும் சொல்லிடாது. மற்றபடி அவை டிஸ்டர்ப் பண்ணுற வேலை ஒன்றே நடக்காமல் பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் மீடியாக்கார் போடுறதுல இருந்தால் எல்லாமே இருக்குது. நீங்கள் வைத்தியர் வந்து அடித்தாரண்டு போட்டு விட்டீங்கன்னா இப்போ இந்த சனமொழி வந்து ஆக்களுக்கு அடிக்க வச்சுக்கணும். நம்ம ஜோதிச்சு வடிவாக போடுங்க. இதில் கட் பண்ணி போடுங்க வடிவாக. சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லை அதுக்கு மேலேயும் காய்ச்சிட்டு வந்திருக்கேன். நான் இப்போ கேட்டால் அதாவது எந்த பேர்லேயே ஏதாவது கடிதங்கள் இருக்கான்னு சொல்லி 2 சிங்கள கடிதம் காட்டணும். எனக்கு அது வாசிக்கல. அது நான் சிங்கள நல்ல கடிதம் வாசிக்கல. அது மற்றது அந்த ஒரு இங்கிலீஷ் கடிதம் இருக்கா இல்லை ரஜீவை அப்பாயின்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி டாக்டர் லால்பன் அப்படி சொல்ல சார் தான் சைன் பண்ணியிருக்காரு. அங்கே SGD செக்ரட்டரின்னு போட்டிருக்கேன். அப்போ நான் அவரோட செக்ரட்டரியை கேட்டேன். இந்த ஃபுல் அதை வந்து அவர் தான் இப்போ உதாரணத்துக்கு நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு என்ன சொன்னால் எனக்கு பதிலாக இன்னொரு ஆள் வந்து சைன் பண்ணிடலாது. அப்போ அவர்கிட்ட சைன் பண்ண கேட்டேன். அவர் சைன் பண்ணல என்றால் அவருக்கு எதிராக ஹியூமன் ரைட்ஸில் வழக்கு போட்டிருக்கேன். நான் அதாவது இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிற முதல் லெட்டர் டிஃபெக்ஸ் அடிச்சான்னு சொல்லி கூட தெரியும் தானே. இப்போ அவர் டிஃபெக்ஸ் அடிச்சு செய்ததுலேருந்து இங்கேருந்து என்ன விதத்தினிருந்து எல்லாத்துக்குமே ஹியூமன் ரைட்ஸில் போனால் பிரச்சனை வர மாட்டாலும் என்ன சைன் பண்ணல. இப்போ நான் தான் எம்எஸ் நாளைக்கு வரையணும். இப்போ மினிஸ்ட்ரியிலேருந்து வரையணும். அப்போ வந்தால் பொதுமக்களுக்கு அதை வடிவாக ஒரு இதாக எழுதி போடுங்க. தாங்கள் பயம் இல்லாமல் எழுதி கொடுக்கலாம். என்ன நடக்கிறான்னு சொல்லி எழுதி கொடுக்கலாம். அந்த ஆக்ஷன்கள் ஈடுபடும். மற்றது வடிவாக ஒன்று விளங்கிக்கொள்ள இது வந்து என்ன சுற்றின போராட்டம் இல்லை. நான் ஒரு சாதாரணமாக பாரதியார் சொன்ன மாதிரி எங்கே அநீதி நடக்குதோ அங்கே குரல் இடன்னு சொல்கிற சாதாரணமாக இவ வந்து தாங்களாகவே போய் கார்த்திக்குள்ளறி அங்கே போய் நின்று கொண்டு 3 நாள் இப்போ எல்லாருமே சட்ட சிக்கலுக்குள்ள மாட்டிட்டோம். என்னென்றால் இப்போ நான் வந்து இப்போ உங்களுக்கு மீடியாவுக்கு ஸ்டேட்மெண்ட் தரது தானே. அது வந்து ஈகோர்ட்டின் படிப்பிலை. ஆனால் எங்களோட கான்ஸ்டியூஷன் ஒன்று இருக்குது. அதாவது இப்போ அரசியல் ஜாப்பின் படி என்னுடைய கருத்து சுதந்திரம் இருக்குது. அப்போ நான் மயில்பாலசர்கிட்ட கேட்டேன்னா நான் சொன்னால் ஈகோர்ட்டின் படிப்பில் ஆக்ஷன் எடுப்பேன். நான் சொன்னேன் எல்லாருக்குமே ஆக்ஷன் எடுங்க. அவைக்கும் செய்து இப்போ 40 டாக்டர்ஸ் இல்லாமல் போயிடும். எல்லாரும் ஃபேஸ்புக்கில் எழுதி கொண்டிருக்கிறேன். எனக்கு இந்த செந்தூரன் டாக்டர் அந்த 5 எழுதி கொண்டிருக்கிறேன் தாங்கள் படித்த மாதிரி. அப்போ எல்லாருக்குமே ஆக்ஷன் போகும். முக்கியமாக எனக்கு என்ன கவலை இருந்தாலும் இப்போ இவர் மணிமாறன் மற்றது மணிதீபன் நினைக்கிறேன். மணிதீபன் இளங்கோவன் எல்லாருக்கும் எதிராக அந்த சேம் ஒரே சட்டம் எல்லாரும் சட்டம் சமம் தானே. இப்போ எல்லாருக்கும் ஈகோர்ட்டில் இன்கொயரிஸ் போகும். அப்போ நீ அவள் கொடுக்குற பதிலில் தான் போகும். ஆனால் இதை என்னால் மாற்றிடும். அதாவது வந்து இப்போ நான் ஓமன்ட்டு சொன்னால் இந்த விஷயத்த மாற்றலாம். பட் அவை அதுக்கு ரங்கி வரையினம் இல்லை. இப்போ அவை தொடர்ந்து வேலை செய்யணும்ன்றான்னு என் விருப்பம். பட் அந்த இப்படி ஆம்புலன்ஸில் போய் சனத்துக்கு பயந்து வந்து ஆனாலும் வேலை செய்யலாது. இனி அதை அவையை பொறுத்தது. நாளைக்கு மினிஸ்டர் வந்து எனக்கு ஒரு கடிதம் வந்து கையில் தந்தால் அந்த கடிதத்தை பார்த்துட்டு அது செக்ரட்டரி சைன் பண்ணியிருந்தால் அல்லது மினிஸ்டருக்கு முன்னால் வச்சு தரைக்கிறேன் நான் அக்செப்ட் பண்ண தானே வேணும். அது ஒரு ஒஃபிஷியல் டாக்குமெண்ட்டாக இருக்கும். நான் எந்த கேள்வியெல்லாம் ஒஃபிஷியலாக நீங்கள் தரணும். அதாவது சும்மா அவர்கிட்ட கொடுத்துவிட்டு அப்படி தூர வச்சு காட்டு கையில் தர மாட்டோம் சொல்லி அதே சரி ஒஃபிஷியல் நான் வேற கிளியர் எடுத்து வச்சு பயத்தெல்லாம் இந்த கடிதத்தை காட்டுறது. எனக்கு டாக்டர் ரஜீவில் ஒரு கவலையும் இல்லை பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னால் எல்லாருக்கும் மாதம் தானே 2-3 நாளைக்கு இருக்கிறேன். எம்எஸ்ஸாக ஹாஸ்பிட்டல் நடத்தட்டும். நான் இங்கே விதைச்சு வச்சிருக்கிறேன். அறுவடை செய்யலாம். ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இது தேவைப்பட்டது 2 மடங்கு நிதி ஒதுக்கப்பட்டுட்டு ஆல்ரெடியாக. அதாவது நான் செக்ரட்டரியோட கை கேட்க செக்ரட்டரி சொன்னவர் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தேவைக்கூடிய ஆளணி வளம் மற்றது தியேட்டர் ஸ்டார்ட் பண்ணுற எல்லாமே 2 மடங்கு தாங்கள் ஒதுக்கிட்டோம் ஆல்ரெடின்னு சொல்லி. அப்போ இனி அடுத்த இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறன்ற பொறுத்து தான் இருக்குது. எல்லா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அங்கே இருக்கிற எம்எஸ் மாதிரி அடிங்க கொண்டிருக்கீங்கன்னா நான் வந்து வேணும்ண்டு சனம் பாபாண்டு எழுதி கொண்டு இருக்குது. அதான் உண்மை. நான் என்னோட முடிவெடுக்க போனால் வேறு கடித பொறுத்து தான் இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டலுக்குரிய இந்த ஹாஸ்பிட்டலுக்கு செய்யக்கூடிய சகல இதையும் செய்யிட்டேன். சாவச்சேரி என்ன எங்கே இருக்குன்னு தெரியாது. இப்போ இன்டர்நேஷனல் லெவலில் வெள்ளக்காரனுங்க தெரியும். பிபிசிக்கும் தெரியும் சாவச்சேரி எங்கே இருக்குன்னு சொல்லி அடுத்த ஹாஸ்பிட்டலில் போய் ஃபேமஸ் ஆக்குறான் இந்த வேலை. அப்படியே இலங்கையில் ஒரு மாதமாக போய் எல்லா ஹாஸ்பிட்டலையும் ஃபேமஸ் ஆகிட்டு ஒரு இடத்துல இலங்கை வந்து ஒரு வளர்ச்சி அடைஞ்ச நாடாக போயிடும். வைத்தியர் பணிப்புறக்கணிப்பு போராட்டம் செய்ய திருப்பியுமா நான் நினைக்கிறேன் ஏற்கனவே சனம் அடிக்கிறதுக்குன்னு தெரியுது. இன்னும் எனக்கு விளங்கினா ஒரு விளங்கிக்கொள்ளும் பொதுமக்களுக்கு தான் நாங்கள் மருத்துவம் செய்கிறோம். நாய் பூனைகளுக்கு இல்லை தானே. அப்போ நாங்கள் பொதுமக்கள்கிட்ட மனதை வெல்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். அதை விட்டுட்டு நாங்கள் நின்று பொதுமக்களுக்கு எதிராக இவர்கள் வந்து அதில் டாக்டர் இவர் எழுதியிருக்கிறார் ஃபேஸ்புக்கில் என்ன வேறு என்றால் ரொஷாந்தன் ஒரு கார்டியாலஜி சர்ஜன் இளம்படியல் வந்து உடலுறவு கொண்டு போட்டு தங்கச்சிமாரை கூட்டி கொண்டு வருகிறார்கள் கருக்கலைப்புக்கு இனியில் வாரும் கூட பார்ப்போம் வந்து அது வந்து ஒரு மெடிக்கல் எதிக்ஸுக்கே பிள்ளையான அப்படின்னா அந்த முழு பேரும் வந்து
அதுக்கு தான் தெரியுறாங்கன்ற மாதிரி எழுதி அப்படி எழுதிய பொதுமக்களோட என்ன முரண்டுபடுவினா எனக்கு அது விளங்கல. ஒரு தனி மனிதனை சுற்றி நான் வெளிக்கிட்ட தப்பு. இப்போ உங்களுக்கு தெரியும், கச்சேரியில் போனால் மாதக்கணக்கில் தூங்கணும், ஒரு பஸ் ரெடிகள் எடுக்கிறதுக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் ஓபிடியில் நிற்கிறது பார்க்குறீங்க தானே, எல்லாம் தூங்கிக்கணும் நிற்கிங்க அந்த அதை பேரம் வந்து பின்னுக்கு செட்டியில் இதில் தான் நான் பார்க்குறேன். இதில் தான் க்ளீன் பண்ணணும், எல்லாம் வடிவாக பெயிண்ட் அடிக்கணும், அதில் எல்லாம் வடிவாக பேஷண்ட் இருக்கிறதுக்கு எல்லாம் செய்யணும். அதைத்தான் நான் ஆசைப்பட்டேன். அதே நேரம் கல்லறைகளையும் அனுமதிக்கலாம். இப்போ பாலியல் தொல்லை செய்கிற டாக்டர் மேரவர் மாதிரி எல்லாத்தையும் அனுமதிக்கலாம் தான் இந்த இது. அதுக்கு கம்ப்ளைண்ட் வரைக்குள்ள நான் என் அம்மா அப்பாட்ட கேட்டுனா நான் இதை கலிய மாளிகை தாரீங்களோட இல்லை இந்த வழக்கில் இப்படியே வருஷக்கணக்காக ஈடுபடும். பட் எங்கள் பிள்ளைகள் வந்து சாமந்தியப்பட்டு பெரிய பிள்ளைகளாக போய் கல்யாணம் கட்டுற நேரங்களில் எங்களுக்கு பெரிய பிரச்சனை வரும் டாக்டர். அதெல்லாம் எங்களுக்கு அது இல்லான்னு சொன்னபடியே நான் அவருக்கு அந்த ரூமை மாற்ற சொல்லி கடிதம் அடிக்கிறேன். அவ்வளோதான் செய்யணும். ஓ அப்போ எல்லாம் சொல்லியிருக்கேன். உங்கள் வீடியோவில் சொல்லிக்க மாட்டேன். சனத்துக்கு நான் சொல்லியிருக்கேன், சனமே இல்லாமல் சொல்லியிருக்கானே. இப்போ நீங்கள் லீவில் போனது பிறகு இப்போ வரைக்கும் மாற்றங்கள் தென்படுது. 20 நாளில் நான் செஞ்ச மாற்றத்தை நின்று படம் எடுத்து போட்டிருக்கணும். சந்தோஷம் தானே. இப்போ இப்படி தானே. இப்போ நீங்கள் எனக்கடை இந்த ஹாஸ்பிட்டல் மாறணும் இல்லை, நான் தான் படம் எடுத்து போடணும்னு எனக்கு இல்லை. அதாவது ஹாஸ்பிட்டல் மீடியா மார்க்கெட்டிங்னு சொல்கிறீங்களா, மீடியா தானே. இப்போ மார்க்கெட்டிங்கில் வந்து இந்த ஹாஸ்பிட்டலை பற்றி நாங்கள் கூட எழுது நாங்கள் அந்த சேவையை தொடங்கிட்டோம். இந்த சேவை சனம் இங்கே நம்பி வரும். அதுதான் நான் செய்தேன் நான் ஃபேஸ்புக்கில். மற்றபடி இந்த ஹாஸ்பிட்டலில் கூட அதில் போட்டு நான் ஒன்றும் எழுதுறேன். அந்த சாப்பாடை மாற்றினா நீ என்ன மாதிரி இப்போ அந்த பில்டிங் எல்லாம் மாற்றிடு. இப்போ அவசரமாக போட் டண்டுக்கு வந்து இன்னும் ஃபோட்டோ கொண்டு போயினோம், இது தியேட்டர் சிறக்க போயினோம்னா நான் திறந்து ஒரு விளமையில திறந்துருப்போம். அதுங்களே விளங்கணும். தியேட்டர் திறங்குறாங்க. நான் 5ஆம் தேதி இருக்கிற தியேட்டர் இன்னும் திறக்கல தானே. நீங்கள் அதுக்கு கரண்ட் இல்லையாண்டு யாரோ ஒரு ஆள் கரண்ட் வந்து மச்சில் அந்த நோபல் போட்ட மாதிரி 3 அலாபி போட்டு கொண்டு வந்து அதில் வச்சுக்கிறாங்க. இந்த மேட்சில் அது விளையாடைக்குள்ள வடிவாக விளையாடணும். 3 அலாப்பம் வந்து போட்டு கரம்போர்டில் எல்லாத்தையும் எல்லாத்தையும் படாண்டு அடிச்சுட்டு போன மாதிரி அலாப்பி போட்டு கொண்டு வந்து அதை வச்சிருக்கு. வடிவாக விளையாடணும், வடிவாக விளையாடணும். அந்த ஜென்ரேட்டரில் அதுக்கு பவர் கொடுக்குற பவர் சப்ளை. நான் எல்லாமே யார் சொல்றது? அர்ஜுனா அனைத்தும் ஒன்றுமே செய்யல. நான் கழிச்சது உங்களுக்கானதான், வேற ஒருத்தருக்கானும் இல்லை. சும்மா நாங்கள் அதுல போய் எக்ஸ்ரே எடுக்கிறது இதுல கொண்டு 2000 ரூபாய் கொடுத்து எடுக்கல தானே. அதைத்தான் நீ பாட்ட வழி கேட்டான். அதான் கணவரை பிடிக்கல. இருந்தாலும் இங்க 2 மணிக்கு ஓடி போய் அங்க பாக்கலாம் இல்லாம போயிடும். எல்லாம் தெரியும் அர்ஜுனா, எல்லாம் தெரியும். என்னடா என்ன கேட்கிறேன், நல்லவன் என்ன கேட்கிறேன்டா, இந்த வடிவா இந்த வடிவா அடிச்சு போடுங்க அந்த யூடியூப்ல. நாளைக்கு ஹெல்த் மினிஸ்ட்ரியில இருந்து மினிஸ்டர் இருந்து எல்லாருமே வரையினாம். அப்ப உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இல்லாத எழுதி குடும்பம் பயப்படாம பேர்களை போட்டு ஒவ்வொரு ஆளுக்கு 2000 கடிதம் கொடுக்க 2000 பேருக்கு பழி வாங்கலாதானே. அதால எல்லாத்தையுமே வடிவா எழுதி கொடுங்க. சார் எல்லாருக்குமே கோடான கோடி நன்றி. நாளை கடிதம் வந்தா ஜோசியர் இந்த வேலையாக செய்தா சந்தோஷத்தான உள்ள நல்லா இருக்கா. நாம இதை விட்டா வழி அறுவடை செய்யறாங்க. இதோட போய் அடுத்த இந்த ஹாஸ்பிட்டல் போறதுன்னு கேக்குறாங்க. அங்க இருக்க நீ இங்க வராது. என்ன கடிதம் தரலையடா, கடிதம் தரட்டு பாப்போம். அது வரைக்கும் சாப்பிடாதுங்களா? தேங்க்யூவா.
Levendilan tekan. Ini nomor kan ya, kalau udah. அங்கே கொஞ்சம் தள்ளி நிற்பேன் கொத்து கேட்காங்க Okay.